ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் நம்ம சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். சேர்த்து கொள்ளுகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம், சேர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையின் தேவன் அவர், இரக்கத்தின் தேவன் அவர். நம்மோடு கூட வாழும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை நம் தனிமையாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நான் முன் தனிமையை இனிமையாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி இனிய வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு இன்ப நேசர் நமக்கு உண்டு. அன்பு நேசர் நமக்கு உண்டு. அவர் பாதத்தில் வந்திருக்கிறோங்கிற உணர்வோடு கூட நாம் அமர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்பட்டு போகாதபடி பிரகாசத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவர் நல்லவராயிருக்கிறார். இந்த பூமியில நாம் வாழ்ந்திருக்கவும், அவரை சேவித்து இருக்கவும், அவரோடு கூட வாழவும், அவரே நமக்கு தெய்வம் என்று கொண்டு இருக்கவும், நம்மை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான தேவன் நம்மை வாழ வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அன்பரின் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட. அன்பரின் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட. நேசரே தம் இன்ப சத்தம் இந்தருளி. நேசரிதம் இன்ப சத்தம் இந்தருளுகிறவர். நேசர் தம்முடைய இன்ப சத்தத்தை நமக்கு தொனிக்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய சத்தம் நம்முடைய செவியில தொனிக்கும் போது அது இன்பமாய் இருக்கிறது, அது மேன்மையை கொடுக்கிறது, அது மகிமையை தருகிறது. மாசற்ற வாடாத பரிசுத்தமுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுவோம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த சத்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். பேசுகிற தெய்வம். அவர் கல்லல்ல, அவர் மரம் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் பாவத்தில் இருந்தோம், பாவத்தின் சகல விளைவுகளில் இருந்தும், பாவத்தின் சம்பளமான மரணத்திலிருந்தும் நம்மை மீட்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? சகேயு அன்றைக்கு பார்க்கிறான், இவர் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்டவர்? பாவத்தில் இருந்தும், பாவத்தின் நிமித்தமாய் உண்டாகிற சகல விளைவுகளில் இருந்தும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது, அந்த மரண கூறுகளில் இருந்து தப்புவிக்கிறவர், மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அந்த பிரசன்ஸ்குள்ள நம்மை அழைத்து கொண்டு போகிறவர், அந்த பவர்க்குள்ள நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நிறைய டெம்டேஷன் லைஃப்ல வரும். அந்த டெம்டேஷன் நமக்குள்ள வராதபடிக்கு அவைகளிலிருந்து விலக்கி விடுவித்து நம்மை கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவர். அப்ப அவரை குறித்த அறிவிலே நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா, பாவத்தை குறித்த ஒரு ஆராய்ச்சி அது நமக்கு தேவையில்லை. இயேசுவை குறித்து, பிதாவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஆராய்ச்சி நமக்கு இருந்தா போதும். அடுத்தது பாருங்க, நிறைய பேருக்கு வியாதியை குறித்து தெளிவான ஒரு அறிவு, இதை அறிந்து கொண்டா போதும்னு சொல்லி தேவையில்லை. வியாதியை குறித்த அறிவு நமக்கு அவசியமே இல்லை. தேவையில்லாத அறிவை வளர்த்துக்கொள்ள கூகுளை தட்டிவிட்டு நிறைய பேர் இப்போ வியாதியை குறித்து கேட்டால் எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அப்போ உங்கள் மனதில் என்ன ஓடும்? ஒரு சின்ன தலைவலி வந்தாச்சுன்னா அடுத்தடுத்து நமக்கு இதுதான் நடக்கும். உங்களுக்கு
உங்கள் காரியத்தை குறித்த பயத்தை நீங்களே கொண்டு வரீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்கள் அறிவு உங்களுக்கு எதிரியாக செயல்படுகிறது. தேவையற்ற அறிவை வளர்க்க வேண்டாங்கிற ஒரு முடிவை இன்னைக்கு எடுங்க. ஒரு தீர்மானத்துக்குள்ள இன்னைக்கு வாங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. தகப்பன் நம்மை ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். வியாதியிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். மரண பிடியிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு விடுதலையும் உணர வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த அன்பு தெய்வத்திற்கு வந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம ஒரு சில காரியத்தை அப்படி ஆவியானவரோடு கூட இணைந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவர் நம்ம எங்கே கொண்டு செல்லுகிறார், யாரோடு கூட இணைக்கிறார் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் அதில் பாருங்க, அதாவது 16ஆம் அதிகாரம் முதல் வசனம், அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அங்கே அந்த தீமோத்தேயோடு கூட இணைக்கப்பட்ட பவுலோடு இணைக்கப்பட்ட தீமோத்தேயு. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஹோலி கனெக்ஷன்ஸை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் ஆண்டவர் அங்கே ஒரு கனெக்ஷனை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நம்ம யாரோடு கூட கனெக்ட் ஆகி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய நேரத்தை திருடுகிறவர்களோடு கூட நம்முடைய கனெக்ஷன் இருக்கா? நிறைய பேர் வீட்டுக்கு வந்தால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படும். அநேகரோடு பழகணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நிறைய பேரோட பழக்க வழக்கம் வச்சுருப்பாங்க. ஃபோன் எடுத்தால் கீழே வைக்கிறதில்ல. உங்கள் நேரங்கள் களவாடப்படுகிறது. சத்ருடைய முதல் திட்டம் என்ன தெரியுமா? நேரத்தை திருடுகிறதா. நேரத்தை திருடுகிற சத்ரு உங்கள் ஆயுசு நாட்களை திருடுகிறவனாயிருக்கிறான். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்கும் பொழுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹே ஹே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தேவனோடு கூட செலவிடப்படுகிற நேரங்கள் நாம் பலனடைகிற நேரம், சத்ரு தோல்வியடைகிற நேரம். தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம் என்றால், அவருடைய சமூகத்தின் இனிமையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்றால், அந்த நேரத்தில் சத்ருவை நாம் தோற்கடிக்கிறோம். சத்ரு வெட்கப்பட்டு போகத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவராய் செய்கிறவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? பாருங்க, இங்கே அந்த தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன். இந்த தீமோத்தேயுவை வளர்த்தவள் தாய், அவளுடைய பாட்டி. அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள். தகப்பன் கிரேக்கன் தான், ஆனால் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அந்த தாயானவள் அழகாய் வளர்த்திருக்கிறாள். அந்த வளர்ப்பு மிக அருமையாய் அவனை கொண்டு வந்திருக்கிறது. யாரோடு அவன் இணைக்கப்பட வேண்டுமோ, துன்மார்க்கத்தின் கிரியைகளில் அவன் ஒட்டிக்கொள்ளாதபடி பவுலப்போஸ்தலன் என்கிற புனிதனோடு கூட இணையத்தக்கதான ஒரு பெரிய கிருபை அவனுக்கு ஊற்றப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் தவறான நண்பர்களோடு கூட இணைந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே,
என் பிள்ளை இப்படி ஒரு துன்மார்க்கத்தனமான ஜீவியத்தில் இருக்கிறானே, துன்மார்க்கத்தனமான பிள்ளைகளோடு பழகி இருக்கிறாளே என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த நிமிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுகிற நேரமாய் இது இருக்கிறது. ஓ ராபா நிஷந்த ரபி ஹாந்தடரிபி கபலவா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோர் இன்றைக்கு உங்க முகத்தை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், அந்த யூத ஸ்திரீ அவளை போல நான் என் பிள்ளையை வளர்க்கலன்னு சொல்லி ஆண்டவரே, அப்பா என் பிள்ளையை நான் அப்படி வளர்க்காமல் விட்டு விட்டதற்காக என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வந்து தேம்பி தேம்பி அழுகிற பேரண்ட்ஸை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. இந்த வேளையில் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட மாட்டானா, என்னுடைய மகள் ரட்சிக்கப்பட மாட்டாளா என்று சொல்லி ஆண்டவரே, நம்முடைய அன்பு முகத்தை பார்க்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு ராஜா. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்கால் இப்பொழுது நீர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் அப்படிப்பட்டவர் என்பதை ப்ரூஃப் பண்ணுகிற டைமா இது இருக்கட்டும். இப்பொழுது அந்த பிள்ளைகளை நீ தொடுவீராக ராஜா. தீமோத்தேயுக்குள்ளே ஊற்றப்பட்டதான அந்த மகிமையான அபிஷேகம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவட்டும். எந்த இடத்துல அந்த பிள்ளைகள் யாரோடு ஐக்கியப்பட்டு இருந்தார்களோ அந்த ஐக்கியத்தை கர்த்தர் உடைத்தெறிவீராக. தேவையற்ற ஐக்கியங்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. பரிசுத்தமுள்ள ஐக்கியத்தோடு தொடர்புள்ளவர்களாக இவர்கள் காணப்படும்படிக்கப்பா. ஹல்பெர்ரோ கவனமா சந்தர் அபியாந்தடரிபி கபலவா. தேவையற்ற ஐக்கியங்களை கர்த்தர் உடைத்தெறிங்க ராஜா. ஹல்மெனே கமானியா தூர பக்கதரா ஷிந்தரோத்யரா தீமனாக்கரபலவா. அமர்ந்து தேவ சமூகத்தில் கேளுங்க. இந்த நேரத்தில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறபடியினால் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு நிறைவேறுகிற நாட்களாக இருக்கிறபடினால், ஓ ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால என் பிள்ளைகள் கெட்டு போனாங்க. ஆண்டவரை தேவையற்ற உறவுகளை கர்த்தர் இப்பொழுது பிரித்தெடுப்பீராக. தேவையற்ற ஐக்கியங்களை கர்த்தர் உடைத்தெடுப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்கள் இப்பொழுதே பிரிந்து போவார்களாக. இணைக்கப்பட வேண்டியவர்களோடு எங்கள் பிள்ளைகள் இணைக்கப்படுவார்களாக. தேவையில்லாத ஐக்கியத்தின் சங்கிலிகளை உடைக்கிறோம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் வேதனையோடு கூட உங்க சமூகத்தில் வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு கானானிய ஸ்திரீ உங்க சமூகத்துக்கு ஓடோடி வந்தாளே ஆண்டவரே, அவளை நீங்கள் கண்டும் காணாமல் விட்ட பொழுதில்லை ராஜா. அவள் விடாப்பிடியாய்மை பற்றி கொண்டு தன்னுடைய மகளுக்காக விடுதலையை வாங்கி சென்றது போலப்பா. இப்பொழுதும் அப்பா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனின் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை நீ நிரூபணம் பண்ணும்படி ஆண்டவரே, இந்த நேரத்தில் இப்பொழுதே வாலிப பிள்ளைகள் தேவையற்ற ஐக்கியத்தில் தேவையற்ற தொடர்புகளில் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருப்பார்கள் என்றால், குடித்து வெறித்து நண்பர்களோடு தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருப்பார்கள் என்றால், இப்பொழுது நீர் அவர்களை விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயாய் ஆண்டவரே, தாயான ஆண்டவரே, அந்த யூத ஸ்திரீ தீமோத்தேயுனுடைய அம்மாவுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம், பாட்டி லோவிசாவுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தோடு கூட பாட்டிமார்களும் தாய்மார்களும் தகப்பன்மார்களுமாய் உங்கள் சமூகத்தில் நின்று ஜெபிப்பார்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது நிச்சயம். கர்த்தர் இப்பொழுது நீர் விடுதலையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையின் தேவன் நீர் இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிருபைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நாள் யாபேசுடைய தாய் வேதனையோடு சொன்னாள், நான் துக்கத்தோடு இவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி. ஆனால் யாபேஸ் ஜெபிக்கிறவனாய் மாறினான். மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். தாய் சொல்லலாம், என் பிள்ளை நான் துக்கத்தோடு பெற்றிருக்கிறேன், துக்கத்தின் மகன், இவன் பிறந்த நாளிலிருந்து எனக்கு துக்கம்தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி.
பிள்ளைகளுடைய பிறப்பை வைத்து சொல்கிறவர்கள். வேதத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிறப்பையும் பார்க்கும்போது அதற்கு பின்பதாக அந்த தகப்பனாருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்களை, ஒரு மாற்றங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பெயரிடும்போது அதை சொல்லி சொல்லி பெயரிட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கரித்து கொட்டாதீர்கள். இவன் பிறந்த பிறதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவ பிறந்த பிறதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லாதீங்க. தேவன் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எதற்கு கடிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மாத்திரம் கடிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேதனைகளை, உங்கள் டென்ஷன்ஸை பிள்ளைகள் மேல் காண்பிக்காதிருங்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தேவையற்ற வார்த்தைகள் நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பேசிவிடக்கூடாதல்லவா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல வாஞ்சை உள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார். இங்கே பாருங்க, அப்படி தீமோத்தேயு வளர்க்கப்பட்டு யாரோடு இணைக்கப்பட்டான்? பவுல் அப்போஸ்தலனோடு கூட அங்கே இணைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவன் அந்த நற்சாட்சி பெற்ற தீமோத்தேயுவை அவன் போகிற இடத்துக்கெல்லாம், முக்காவாசி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அனுப்ப வேண்டிய இடத்திற்கெல்லாம் அவன் அனுப்பி அவனை தேவனுக்கென்று பாத்திரமாய் பயன்படுத்தினார். நம்ம தேவனிடத்தில் அப்படியே கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பாத்திரமாய் என் பிள்ளை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எப்படி பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பயன்படுத்தினாரோ அப்படி ஆண்டவரே புனிதமாய், உயர்தரமாய் எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துகிறவர்கள் கரத்தில் அவர்கள் இருக்கட்டும். கேவலமாய், தரக்குறைவாய் பயன்படுத்துகிறவர்கள் கரத்தில் எங்கள் பிள்ளைகள் வேண்டாண்டவரே. எஸ், அப்படி கூட விடுதலைகள் வேணும். நிறைய பேர் அப்படி கூட ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள பிள்ளைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதற்காக கூட நீங்கள் ஜெபிக்கலாம். வேலை ஸ்தலத்தில் கூட நிறைய பேர் அடிமையை போல நடத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ள வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்கணும், அவங்க படித்ததற்குரிய தரத்தரோடு கூட அவர்களை ட்ரீட் பண்ணாதபடி ட்ரீட் பண்ணுகிற இடங்களை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அதற்காக கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். என் மகன் மேலே வைக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைங்க, என் மகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த நேரம் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெப நேரமாய் தந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாட்கள் அப்பா பிள்ளைகள் மேலே வைக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்தை என் கர்த்தர் நீ உடைத்தெறிவீராக. தேவ கரம் இறங்கட்டும் அப்பா. எல்லா அடிமைத்தனம், மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளை, மனுஷிகள் எங்கள் பிள்ளைகளை அடிமைகளை வைத்திருப்பார்கள் என்றால் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை இப்பொழுது உடைத்தெறிகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உடைக்கப்படுவார்களாக, அதிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்களாக. ஹல்லேலூயா. எல்லா மனுஷிக வல்லமைகள், மனுஷிக கிரியைகள், போலித்தனமான அன்புகள், நடிப்பின் கிரியைகளுக்குள்ள உட்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யாரோடு மாத்திரம் அவர்கள் இணைந்திருக்க வேண்டுமோ அவர்களோடு மாத்திரம் இணைந்திருக்க வைங்கப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இருக்கிற இடங்களில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் வளர்க்கப்படும் பொழுதே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகள் மேலே ஊற்றட்டும். வருகிற காலங்கள் கொடிதான காலங்களாக இருக்கிறபடினால் பிள்ளைகள் யாரோடு சேர்க்கப்பட வேண்டுமோ, எந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களுக்கு இருக்கணுமோ அது மாத்திரம் இருக்கட்டும் ராஜா. உலகத்துக்குள்ளே நடத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் ஆண்டவரே. எல்லா விதமான மனுஷிக அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த அழைப்புக்குட்பட்டவர்களோடு கூட பிள்ளைகள் இணைந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட இணைப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்பார்கள். எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தை பாருங்க. உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் என்ன இருக்கும்? என் பிள்ளை என்னை பாக்கியவதின்னு சொல்லணும், என் பிள்ளை என்னை பாக்கியவான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? நிறைய உலகத்தார் வளர்ந்த தலைவர்களெல்லாம் பார்க்கும்போது தாயை தகப்பனை மதித்து சொல்லுகிறவர்கள். என் தகப்பன் இப்படி நடந்து கொண்டார்,
அதனால நான் இப்படி வளர்க்கப்பட்டதுனால இன்றைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வளர்ச்சியை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். நம்ம பிள்ளைகள் எழும்பி நமக்கு சாட்சி சொல்லட்டும். சாட்சி சொல்லுகிறவர்களை கர்த்தர் மாற்றட்டும் அவர்களை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 3வது வசனத்துல, அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்தபடியினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க எப்படி விருத்த சேதனம் பண்ணி விருத்த சேதனம் இல்லாமையும் ஒண்ணுதாங்கிறத கொண்டு வந்தாரு. ஆனா அந்த இடத்துல தகப்பன் அவன் கிரேக்கனாய் இருக்கிறபடினால் அவர்களுடைய ஞானத்தின்படி பல கொஸ்டின்ஸ் அங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை அடையாளத்தை தேடுறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்லணும்னா அப்படித்தான் நடத்தணும். பவுல் ஞானமாய் நடத்தி கொண்டு போகிறார். இப்படி ஞானவான்களின் கரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. புத்திசாலிகளாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஞானமுள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் காணப்படணும்னா அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உன் ஃப்ரெண்டை சொல்லு, உன் குணத்தை நான் சொல்றேன்னு சொல்வாங்கன்னு சொல்லி. அதே போல இந்த பிள்ளைகளோடு கூட இணைந்திருக்கிறவர்களை குறித்த அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவர்கள் யாரோடு போகிறார்கள், யாரோடு வருகிறார்கள், எந்த நேரத்தில் யாரோடு கூட கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் தவறான வழிகளில் மதுபான பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்களில் இருந்து அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால யார் எந்த பிள்ளை எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலை. அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படிக்கு இப்படியா தீமோத்தேயு போல ஒரு நற்சாட்சி பெற்ற பிள்ளையால் வளர்க்கப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு குறித்து சொல்லுகிறார். உன் தாய்க்குள்ள, உன் பாட்டிக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, உன் தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் வளர்க்கப்படட்டும். தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை ஊற்றணும். இந்த யூத ஸ்திரீகள் 91ஆம் சங்கீதத்தை எப்படி சொல்வாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொல்வார்கள். நம்ம எல்லாரும் 91ஆம் சங்கீதம் நமக்கு பாராம தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். பாருங்க, அந்த 2 வசனம் சொல்லிட்டோமா? அந்த 2 வசனமும் நான் என் தேவன் என்று சொல்லி வரும். 3வது வசனத்துல, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். உன்னை என்று சொல்லும் பொழுது நாம நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். இந்த சங்கீதத்தை நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் உங்க பிள்ளைகளை குறித்த நினைவோடு சொல்லுங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்படியே அந்த வசனத்தை பிள்ளைகளுக்காகவே நீங்கள் வாசிச்சு பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, பாருங்க இதுல, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் எனக்கு ஒரு கர்த்தர் இருந்தார்ல,
அவர் உனக்கு இப்போ தாபரமாக இருக்கிறபடினால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் சொல்லும் பொழுது, அனுதினமும் இந்த சங்கீதத்தை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவளை கர்த்தர் ஜெயத்தின் பிள்ளையாய் கொண்டு வந்து நிறுத்துவது உறுதி. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.